ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னா தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 5 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ரொம்பவே காமெடியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்பாவுக்கு கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 5 எபிசோட் 5. இப்போ ஸ்வாகியோ ஒரு பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு காஃபனை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த காஃபனுக்குள்ளே ஏதோ ஒரு கைதி இருக்கணும். பார்த்தா அது எம்டியாக இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த கைதி இவங்களை தொடுறான். நைட் ஸ்கால்ல சேர்ந்த ஆள் தான் இவன். நம்ம ஸ்வாகியை அவன் அட்டாக் பண்ணுறான். அந்த பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவளையும் அவன் பிடிச்சிருந்தான். ஸ்வாகிய உடனே அட்டாக் பண்ணவும் அந்த வில்ல பதிலுக்கு அட்டாக் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு பேன் சைஸுக்கு மாறிட்டாங்க. எஸ்கேப் ஆர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு அடுத்து நம்ம ஹீரோ வீட்டை தான் அவன் டார்கெட் பண்ணுறான். நேற்று நைட் நான் ஃபைட் பண்ண அந்த ஈவில் ஆர்கனைசேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் கல்லோட வைஸ் கேப்டன் தான் அவன். 6th ஹை ஸ்கூல்ல அட்டாக் பண்றதுக்கு அவங்க பிளான் போட்டிருக்காங்கன்னு ஸ்வாகி எக்ஸ்பிளைன் பண்றான். நைட் ஸ்கல்ல பிடிக்கிறதுக்கு ஸ்வாகியை நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். அவருக்கு ஃபுல் அத்தாரிட்டியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லவோ ஓகேங்க அதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகி கிளம்புறான். மினிஸ்டர் கிட்டயோ நம்ம ஹீரோ அப்பா எழுதின புக் இருக்கு. இப்போ டீச்சர் காங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரா. யோர் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை. நேற்று லாஸ்ட் நைட் நடந்த அட்டாக்ல அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு டீச்சர் நினைச்சுக்கிறான். நான் போய் வாங்கலிங்க அவன் வீட்டுல மீட் பண்ணி ஆகணும். சரி நீ எதுக்கு வந்திருக்கேன்னு டீச்சர் கேட்டா உங்க மாஸ்டரை பத்தின டீட்டெயில்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னு வா கொடுக்குற. அவங்க ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திரும்ப நம்ம செக்டர் வே பண்றதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி காங்க சொல்றான். டார்லிங் நீங்க அவங்க வீட்டுக்கு தானே போறீங்க. வாங் சீட்டோட ஆட்டோகிராஃப் எனக்கு வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்கவோ உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனான்னு காங்க சொல்றான். டீச்சர் காங்க உங்க ஃபேமிலியை பத்தி விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தான். நான் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண லீவு போட்டு வீட்டில் இருக்கேன். பட் என்ன பார்க்க வராங்கிற சாக்கில் எங்க அம்மா தான் அவர் மாஸ்டரான் செக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க. அம்மா நீங்க பேரும் புகழோட வாழ ஆசைப்படுவீங்களா இல்லைன்னா பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ ஆசைப்படுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஃபேமிலிக்காகவே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை தான் நான் வாழ ஆசைப்படுவேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓகே முடிவு பண்ணிட்டேன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை இறக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ ஒரு புக் எடுக்கிறான். இப்போ டீச்சர் காங் நம்ம ஹீரோவை பார்க்க போறேன் அப்படிங்கிற பேருக்கு தான் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவனோட அம்மா தான் என் மாஸ்டரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களை திரும்ப கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி காங் நினைச்சிட்டு இப்போ அவங்க அம்மாவும் கூட உட்காந்து டீ எல்லாம் கொடுக்குறாங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்மியா இருக்கு, இவங்க என் மாஸ்டரா இருக்க வாய்ப்பு இல்லை. பட் மேபி அவங்க அதை கம்மி பண்ணி வச்சிருக்கலாம். இவங்க பல்சை நான் செக் பண்ணா உண்மையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலான்னு காங் யோசிச்சுட்டு உங்க பேபி எப்படி இருக்குன்னு செக் பண்ண பல்ஸை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவோ அவங்க அம்மாவும் தாராளமா கையை நீட்டுறாங்க. பட் தொட போறதுக்குள்ள காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா சன்றாங்க நம்ம ஹீரோட அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரல, அதான் அவனை பார்க்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அப்பாவோட ஆட்டோகிராஃபை வாங்குறதுக்கு தான் அவ வந்திருக்கா. அவர் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, வேணா வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லவோ தாராளமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சன்றாங்க சொல்லிட்டு டீச்சர் நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்டா நானும் சும்மா வாங்கலிங்க பார்த்துட்டு போக தான் வந்தேன். சரி உங்க பேபியை செக் பண்ணலாம் அப்படின்னு பல்சை திரும்பவும் பிடிக்கல அப்படின்னு போறான். இந்த தடவையோ ஹாலிங் பெல் அடிக்குது. அதனுக்கு அங்கே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா இதுதான் வாங்கலிங்கோட வீடான்னு சன்றாங்கோட தாத்தா வந்திருக்காரு. சன் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் 6000 வருஷமா உள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற பிளம் பிளாசம் இது குழந்தைக்கு நல்லது அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தா இவரோ நம்ம ஹீரோ அப்பாவோட ஆட்டோகிராஃபை வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணக்கூடாது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சன்றாங்க சொல்றா. சரின்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. பல்ஸை செக் பண்ணலான்னு காங்க போனா திரும்பவும் ஹாலிங் பெல் அடிக்குது. கடுப்பாகி காங்க போய் கதவை திறந்தா ஸ்வாட் சைன்டோ அந்த ஜெயிலரும் வந்திருக்காங்க. ஸ்வாட் சைன்டோ டான்ஸ் வெக்ட் லீடரும் இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கல. என்ன விஷயம்னு கேட்டா இவங்களும் ஆட்டோகிராஃபை வாங்க தான் வந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோட அம்மாக்காக சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாரி எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த டயத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ சொல்லவோ சரி நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க பல்ஸை செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு காங்க திரும்பவும் ட்ரை பண்ணா இந்த தடவையோ காலிங் பெல் அடிக்கவோ காங்க செம டென்ஷன் ஆகுறான். பார்த்தா மினிஸ்டரோ ஸ்வாகியோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோட அம்மாக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அந்த ஆட்டோகிராஃப்காக தான் வெயிட் பண்றாங்க. டீச்சர் காங் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா நானும் ஆட்டோகிராஃப்க்கு தான் வந்தேன் நம்ம சமாளிக்க ஆட்டோகிராஃப்க்கு தான் வந்திருக்கோம்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஏன் சும்மா இருக்கிற டயத்துல மெடிடேஷன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் காங்கோ நம்ம ஹீரோ மட்டும் தான் சும்மா உட்காந்துருக்காங்க. நைட் ஸ்கல்லோட வைஸ் கேப்டன் இப்போ இந்த வீட்டுக்கு வரான். இதுதான் அவனோட டார்கெட்டா இருந்திருக்கும். அந்த மொத்த இடமும் அப்படியே இருள் சூழ ஆரம்பிக்குது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு சாக போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வைஸ் கேப்டன் நின்று பார்த்தா பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாரும் நம்ம ஹீரோ வீட்டில் தான் இருக்கவோ தப்பான டோர் அதையும் ஓபன் பண்ணணும் திரும்பவும் அவன் கதவை திறந்தா எல்லாரும் அவனை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. டே இன்னும் எத்தனை பேரா வந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி காங்க செம டென்ஷன் ஆகுறாரு. நைட் ஸ்கல்லோட வைஸ் பிரசிடென்ட் இவன் தான். நேற்று நைட் அட்டாக் பண்ணது இவன் தான் ஸ்வாகி சொல்லுவான். ஸ்வாகி டக்குன்னு போயிட்டு அவனை ஒரே அட்டாக் தான். அவன் பறந்து போய் விழறான். அவன் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணா ஸ்வாட் சைன்ட்டும் அந்த ஜெயிலரும் விடாம துரத்தி போறாங்க. இப்படியே எல்லாரும் அவனை துரத்தி போயிட்டாங்க. ஹீரோட அப்பா ஒர்க்கை முடிச்சுட்டு டயர்டா உட்கார்ந்தாரு. என்ன இது நிறைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கோல்டன்
பில்ல அசால்ட்டா ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மத்த எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேருக்காச்சும் ஆட்டோகிராஃபை போட்டு கொடுங்கன்னு அவங்க அம்மா சொல்லவும் சரின்னு இவரும் கொடுக்குறாரு. எதுக்கு நான் வாங்க வீட்டுக்கு வந்தேன். சரி இவர் ஆசைப்பட்டபடி ஆட்டோகிராஃபை வாங்கியாச்சுன்னு காங்கு ஜாலியா கிளம்புறான். ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி புதுசா ஒருத்தன் வந்து அந்த போக்கர் ஃபேஸ் ஆளுதானே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கவும், சாரி நான் அவன் அளவுக்கு நல்லவன் கிடையாது அப்படின்னு நைட் ஸ்கல்லோட வைஸ் பிரசிடென்ட்டா மொத்தமா அவன் அப்சர்வ் பண்ணியிருந்தான். இந்த கிங் முன்னாடியே அவன் திமிரா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போனவன் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ ஃபேஸ் மாதிரியே தான் இருப்பான். பட் முடி மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் அந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட நைட் ஸ்கல் ஆளு கூட ஃபர்ஸ்ட் இது நம்ம ஹீரோ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பான். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.